ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் எழுந்திரிச்சு கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங்லேயே மழை தாங்க பெய்யுது. இன்னைக்கு தஷ்வின், ஜெய்கவின், சக்தி சிவன் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு பிறந்த நாள். கண்டா உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு மார்னிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து சிறுகீரை வாங்கிட்டு வந்தாங்க. சிறுகீரையை பொரிச்சு அதுக்கப்புறமா கறி மிளகா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ பையன் சொல்லிட்டான், கறி மிளகா பொரிச்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கறி மிளகா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் 3 நேரமும் அதையே பொரிச்சு கொடுத்தாலே போதும், எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு கீரையை வந்து ரெடி பண்ணிடலாம். கீரைக்கு வந்து நான் சாம்பார் மிளகா போடலை, கறி மிளகா தான் போடுறேன். அதை எடுத்து சாப்பிட்றதுக்கும் கீரையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயமும் கறி மிளகாவும் போட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கீரைக்கு கருவேப்பிலை போடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் நான் கருவேப்பிலை போடலை, எனக்கு அது ஆக்சுவலாக தெரியாது. ஸோ அதனால் அன்றைக்கி போட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் அதை சேர்க்கலை. இங்கே வந்து முருங்கை மரம் வளரவே வளராதுங்க. நான் ஊர்லேருந்து நிறைய டைம் முருங்கை அந்த நம்ம அங்கே கம்பு இருக்குல்ல, அதை ஒடிச்சு கொண்டாந்து இங்கே வச்சு பார்த்தேன். பட் இங்கே வந்து வரவே இல்லை. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் என்னென்னு தெரியல, வரல. கீரையை பக்கடுப்பில் எடுத்து போட்டுட்டு மெயினான அடுப்பில் வந்து நம்ம கறி மிளகா பொரிச்செல்லாம் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கறி மிளகா பொரிக்கிறதுக்கு வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கறி மிளகா கழுவி அன்னைக்கு வந்து நீட்டமாக நான் வெட்டியிருந்தேன். இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரியும் நம்ம போடலாம், அந்த மாதிரியும் நம்ம போடலாம். ஸோ அதனால் இது குட்டி குட்டியாக நான் வெட்டி போட்டிருந்தேன். கறி மிளகாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் தாங்க சேர்ப்பேன். அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம், பெரிய வெங்காயம் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். ஆனால் இதுக்கு கம்பல்சரி நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்தா தான் அந்த காரத்தை வந்து கொஞ்சம் எடுக்கும். இந்த பெரிய வெங்காயம் நம்ம சேர்க்கறதுனால அந்த காரத்தை வந்து கம்மி பண்ணும். ஸோ இப்போ வந்து கீரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கறி மிளகாவும் வதக்கிட்டு இருக்கேன். இது கூடயே தக்காளி சேர்த்து நம்ம வதக்கும் போது உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆயிருங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட். மழை இன்னும் 4-5 நாளைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரில. ஆனால் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பரவலாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டச்சட்டு மழை வந்து கூடுதலாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அந்த மழை சத்தம் வந்து கேட்கும். இந்த வாரம் ஊருக்கு போகலாம், திருநெல்வேலி சொந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த மழைனால போக முடியல. மழை டைமில் எங்கேயும் ட்ராவல் வைக்கவும் முடியாது, வச்சா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இதாகவும் இருக்காதுங்கிறதுனால போகலை. குடமிளகாக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. குடமிளகா வந்து நமக்கு அந்த அளவுக்கு காரம் இருக்காது. இது வெட்டும் போது கை எரியுமான்னு கேட்டிருந்தீங்க. கை வந்து எரிச்சல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. நம்ம நார்மலாக அது காய்கறி வெட்டும் போது எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் இருக்கும். இந்த மிளகாவில் வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஃபேவரட். இப்போ பாருங்கள், கறி மிளகா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரையை சோறோட மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு இதை வந்து தொட்டுக்கிறதுக்கு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே.